வணக்கம். இன்னைக்கு தங்கம் வீட்டில் தங்கம் சேரணும். இன்றைக்கி நான் தங்கத்தை பற்றி தாங்க உங்ககிட்ட பேச போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த பூ. இந்த மல்லிகைப்பூவை வச்சு தான் நம்ம மகாலட்சுமி வசியம் செய்ய போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர போகிறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இதுவரையும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என் நன்றி. தங்கத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏழை பணக்காரன் பாகுபாடே கிடையாது. எல்லாருக்குமே தங்கம் பிடிக்கும். குண்டுமணி தங்கம் இல்லாதவன் கூட எனக்கு எப்படியாவது குண்டுமணி தங்கம் வாங்கணும் ஏழை விரும்புவான். தங்கம் நிறைய வச்சிருக்கவன் இன்னும் மேலும் மேலும் நான் தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி பண ஆசை யாரையுமே விடாது, நகை ஆசை யாரையுமே விடாது. பணம் நிறைய இருந்ததுன்னா தங்கம் நிறைய வாங்கலாம், நிறைய சேரும். அதனால் அந்த பணம் நம்மிடம் தங்கணும். அதன் மூலம் தங்கம் நிறைய வாங்கி மலை போல் குவிக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? மகாலட்சுமி கடாட்சம் வேணும். இந்த மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம மல்லிகைப்பூ. அதனால தான் நான் மல்லிகைப்பூவை சூஸ் பண்ணேன். நிறைய மல்லிகை பூ வாங்கிக்கோங்க. மொக்காவே இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூக்கடையில் சரம் மாதிரி விற்றாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. நீங்களே கட்டுறதானாலும் கட்டிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். மொத்தத்தில் மல்லி நிறைய இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு தான் நம்ம பரிகாரம் சொல்ல போகிறோம். அடகு போன நகையும் வீட்டுக்கு வரணும். அதே சமயத்தில் நாம் மேலே மேலே தங்கம் நம்மக்கிட்ட சேரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த பரிகாரம். இதுக்கு கிழமையெல்லாம் கிடையாதுங்க. எந்த கிழமையில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி பரிகாரம்லாம் தங்கம் வேணும், பணம் வேணும் அப்படின்ற பரிகாரம் செய்கிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம். நான் உங்களால் முடியாது, வெளியில் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னா விட்டுடுங்க. உங்களுக்கு என்றைக்கு டைம் இருக்கோ அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மல்லிகைப்பூ தேவை. இப்போ மகாலட்சுமிக்கு அன்றைக்கி என்றைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி போய் உங்கள் பூஜை ரூமில் இருக்க மகாலட்சுமிக்கு அழகாக மகாலட்சுமி படத்தெல்லாம் நீட்டாக க்ளீனாக தொடச்சிட்டு குங்குமஞ்சள்லாம் வச்சு அவங்களுக்கு மல்லிகைப்பூ வச்சுருக்கோம் இல்லையா, அலங்காரம் பண்ணுங்கள். நல்ல வாசனை மிக்க பூ, எந்த பூவாக இருந்தாலும் சரி, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, அந்த மாதிரி நிறைய வாசனை பூ, முல்லை, இந்த மாதிரிலாம் வாசனையான பூவை சாமிக்கு மகாலட்சுமி தாயாருக்கு போட்டுவிடுங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கு எடுத்துகிட்டு நெய் ஊற்றுங்க. எப்போவுமே மகாலட்சுமிக்கு நமக்கு பணம் வேணும், நகை வேணும்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால்தான் ரொம்ப நல்லது. அதனால் நெய் ஊற்றுங்க. நெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மெயின் நெய் தான் வேணும். இப்போ நெய் ஊற்றிட்டிங்களா? 2 விளக்கு ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. கூட பன்னீரும் சம அளவு இருக்கணும். எடுத்து அந்த சொம்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்களா? அதுக்கப்புறம் 5 நாணயம் போடணும். அது 1 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி 5 போடணும். 5 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி 5 போடணும். அந்த மாதிரி அந்த சொம்புக்குள்ளே தண்ணியில் அதை நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே 5 மல்லிகைப்பூ மொட்டு போடணும். போட்டுட்டிங்களா? இப்போது இதை எடுத்து மகாலட்சுமி தாயாராண்ட வச்சுட்டிங்களா? மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு அதை உங்கள் கையால் எடுங்க. அந்த சொம்பை உங்கள் கையில் எடுங்க. எடுத்துட்டு உங்கள் வலது கையில் அந்த சொம்பை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உங்கள் இடது கை இருக்கு இல்லையா, அந்த இடது கையால் அந்த சொம்பை மூடிடுங்க. மூடிட்டு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்பாக தான் நீங்கள் செய்யணும். என்ன சொல்லணும்? 16 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? ஓம் சுதர்சனாய நமக. இதுதாங்க மந்திரம். இதை 16 தடவை சொல்லணும். சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த தண்ணீரை அப்படின்னா இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நகை வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் தெளிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பணம் வைக்கிறீங்க பாருங்கள், அங்கேயும் தெளித்து விடுங்க. தெளிக்கும் போது என்ன சொல்லணும்? அடகு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நகை எப்படியாவது என்கிட்ட திரும்பி வந்துடணும். யாருக்காவது நீங்கள் நகை கொடுத்து இழந்திருப்பீங்க இல்லையா, அந்த நகையை வேண்டிக்கோங்க. அதுவும் உங்கள் நகை தானே, வேண்டிக்கோங்க. நான் என்னை ஏமாற்றிட்டு போனேன், அதான் உங்களுடைய நகை எங்கெல்லாம் போயிருக்கோ அந்த நகைலாம் உங்ககிட்ட வரணும்
அப்படின்னு நீங்கள் மனசார மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் தெளித்து விடுங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இது உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. இதே மெத்தட் தான், எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ செஞ்சுட்டு வாங்க. இதுக்கு நேரம் காலம் கிழமையெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தோணுனப்போ செய்யுங்க. செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நகை அடகு போயிருக்கா வீடை சேரும். யாராவது ஏமாற்றிட்டு போயிருக்காங்களா, அதுவும் எப்படியோ ஏதோ ஒரு வழியில் உங்ககிட்ட சேர்ந்துடும். உங்கள் நகை உங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 தீர்வு கிடைக்குங்க. இதன் மூலம் என்ன ஆகும், இந்த தண்ணி இருந்தனா வீடு ஃபுல்லாக கூட தெளிச்சு விடுங்க. வீட்டில் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். யோகம் கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது தானே நடக்கும். அதுக்கப்புறம் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் நகை வாங்கவும் செய்வீர்கள். கடையில் நகையை அடகு வச்சு